வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தரக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க வேலுமணி தான் பார்த்திங்கன்னா அதிமுகவை ரெண்டாக பிரிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவர் மட்டும் போல் ஸோ கூட எம்எல்ஏக்களும் கூட்டிகிட்டு போய் வேறு கட்சியில் இணைய போகிறது கிடையாது. அவர் தனி அணியாக செயல்பட போகிறாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கல, அப்போ இருந்தே அதிருப்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ கூட பார்த்திங்கன்னா பாஜக போகிற மாதிரி இருந்துச்சுன்ற ஒரு அதிருப்தியான தகவல்லாம் வெளியே வந்துச்சு. பட் போகவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஓபிஎஸ் அணிகளை இணைஞ்சால் கண்டிப்பாக சரிசமமான பலமாக ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். சரிசமம் சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஆயிடுவார். முக்கியமான முன்னாள் அமைச்சரும் கூட எஸ்பி வேலுமணி பற்றிக்கு முக்கியமான முன்னாள் அமைச்சர்னா செலவு பண்ணுற ஒரு முன்னாள் அமைச்சர். ஸோ விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க, தங்கமணி எல்லாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பக்கம் பார்த்திங்கன்னா இருக்க முன்னாள் அமைச்சர்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. அவங்கெல்லாம் டம்மி. ஸோ அம்மாவால் பார்த்திங்கன்னா தூக்கி எறியப்பட்டவங்க. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி, அதே மாதிரி மாதவரம் மூர்த்தி, பிவி ரமணா, கோகுல இந்திரா, நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலை எடுத்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எதுக்கு ஆதரவு நிலை எடுத்திருக்காங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அம்மா பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களால பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பலமாக கேட்டிங்கன்னா இல்லை, துளி கூட இல்லைன்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி போனால் மிகப்பெரிய லெவலில் பின்னாடி ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. மீண்டும் பார்த்திங்கன்னா இரட்டையிலே பார்த்திங்கன்னா இரட்டை தலைமையிலே பார்த்திங்கன்னா தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அவர் கூட வேலுமணி இணையனால திருப்பி மீண்டும் இரட்டை தலைமை சசிகலாலாம் உள்ளே வருவாங்க. சசிகலா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 64 எம்எல்ஏட்டையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏக்கள்கிட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்க. ஸோ 2-3 எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சராக இருந்திருப்பாங்கல்ல, எம்பிகளாக, அவங்கள்ட்டையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 பேர்கிட்ட பேசியிருக்காங்க. எம்எல்ஏக்கள் உட்பட அவ்வளோ முக்கிய பதவியில் இருப்பாங்கல்ல, மாவட்ட செயலாளர் இருப்பாங்க ஒரு வேலை. ஸோ அவங்ககிட்டலாம் பெரிய லெவலில் பேச்சுவார்த்தை முடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அமைதியாகவே இருக்கார். ஸோ வேலுமணி பார்த்திங்கன்னா தனி அணியாக பிரிஞ்சு ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வாய்ப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் நடக்க போகுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா எதிராக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே ஒரு குரூப்பே பார்த்திங்கன்னா வேலுமணியோட இணைஞ்சு ஆலோசனையை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ வேலுமணி தனி அணியாக இருக்கார். ஏன்னா வேலுமணி பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகள் என்ன எடுக்கிறாரு, பாஜகவோட நம்ம கூட்டணியிலன்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பயத்துலையும் இருக்கார். ஸோ இது ஒரு ரீசனாக இருந்தாலுமே எடப்பாடி அணிக்கும் ஜெயா அணிக்கும், அதாவது ஜெயலலிதா அணியும் தனியாக இருக்காங்க. அம்மாவுக்கு விசுவாசமாக பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் கட்சியில் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் அதிமுகவில் தான் இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக இருக்குது. அதனால் பொறுமையாக பார்த்திங்கன்னா அவங்க டீம் நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எடப்பாடி அணிக்கும் ஜெயா அணிக்கும் மோதல்ன்ற மாதிரி போயிட்டுருக்கு. எதுனா நினச்சிட்டு பார்க்கணும். ஸோ ஜெயலலிதா விசுவாசிகள் எப்பயுமே ஜெயலலிதா படம் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி விசுவாசிகள் எடப்பாடி புகைப்படம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் தலைவர்கள் மாறும்போது காட்சிகளும் மாறும். ஆனால் இப்போ ஜெயலலிதா போட்டோ எடுத்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி போட்டோ வச்சாதான் பதவின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கு. அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ சிக்கலாக உண்டாகிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வற்புறுத்தல் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது மோதல் பார்த்திங்கன்னா குங்குமண்டத்திலே நடந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.